வணக்கம். எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இப்படி நடக்குது அப்படின்னு பல நேரங்கள்ல நினைப்பது உண்டு இல்லையா? சில நேரங்கள்ல சில விஷயங்கள ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவை கதை ஒண்ணு சமீபத்தில படிச்சேன். அதாவது ஒருத்தர்கிட்ட யமதர்மர் போயிட்டு, "இன்னைக்கு என்னோட பட்டியல்ல முதலாவதா உன் பேரு தான் இருக்கு. வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப அவர் ஐயோ! இன்னைக்கா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு, "சரி நான் வரேன். ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போலாமா?" அப்படின்னு கேட்கிறாரு. "சரி போடேன்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த காஃபில கொஞ்சம் மயக்க மருந்த கலந்து யமதர்மர் கிட்ட குடுக்குறாரு. யமதர்மரும் மயங்கிட்டாரு. இப்ப என்ன இவர் யோசிக்கிறார், அந்த லிஸ்ட்டை எடுத்து முதல்ல இருந்து தானே அவர் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. அப்போ நம்ம பேரை கடைசியா எழுதிருவோம். நம்ம இவங்களெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா நம்ம உயிரை எடுக்க வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ கண் முழிக்கிறார் யமதர்மன். முடிச்சுட்டு, "அப்பா நீ கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டேப்பா. ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இவ்வளோ செய்கிற உனக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்யணும் இல்லையா? அதனால நான் ஒன்று பண்ண போறேன். என்ன சாமி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரா, இன்னைக்கு முதல்ல இருந்து வரேன்னு சொன்னேன்ல, நான் உனக்காக பட்டியலில் கடைசியில இருந்து இன்னைக்கு உயிர் எடுக்க போறேன் அப்படின்னாராம். அது மாதிரி தான்.